ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம் வீட்டு செல்ல பிராணிகளான பூனைகள் எப்பவுமே நம்மளை ரிலாக்ஸாக வச்சிருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அத்தகைய பூனைகள் நம்மோடு வாழ்வது சில காலமே. அதன் ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 12 to 18 வருடங்கள் தான். மேலும் அந்த பூனைகள் பல்வேறு காரணங்கள்னால நம்ம வீட்டை விட்டு போயிருது அல்லது இறந்து விடுகிறது. அது வாழும் அந்த குறைந்த காலத்தில் அதை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம், பூனைகளுக்கு வைக்கும் உணவில் கவனமா இருப்பது அவசியம். நாம பூனைகளுக்கு வைக்கும் உணவுகள் சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாகவும் சத்தானதாகவும் இருக்கணும். பூனைகளுக்கு எப்பவுமே கடையில விற்கிற பூனை உணவுகளை வாங்கி போட்டு பழக்க கூடாது. அதுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைப்பதில்லை. மேலும் பூனைகள் அந்த உணவிற்கு அடிமையும் ஆகி விடுகின்றன. இதை சாப்பிட்டு பழகிய அவை வேறு உணவுகளை சாப்பிடுறத சுத்தமா தவிர்த்தும் விடும். எனவே முடிந்தவரை வீட்டு உணவுகளை பூனைகளுக்கு பழக்குவது மிகவும் நல்லது. பூனைகளுக்கு பால் ஒத்துக்கொண்டால் பால், தயிர் போன்றவற்றை சாதத்துடன் பிசைந்து வைக்கலாம். முட்டையை நன்றாக வேக வைத்து சாதத்துடன் பிசைந்து கொடுக்கலாம். பிரெட்டு பாலுடன் பிசைந்து கொடுக்கலாம். வாரம் 2 முறை நான்வெஜ் ஐட்டங்களை நன்கு வேக வைத்து சாதத்துடன் பிசைந்து போடலாம். எப்பொழுதும் குட்டி குட்டி கருவாடுகளை ஸ்டாக் வைத்துக்கொண்டு அதற்கு பசிக்கும் நேரத்தில் அவ்வப்போது போடலாம். பூனைகளுக்கு உணவு போடும் போது எப்பவுமே தண்ணீரை ஒரு கிண்ணத்துல வச்சிடணும். அது எப்பவுமே ஹைட்ரேட்டடா இருக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் பூனைகளுக்கு வேக வைத்த பூசணிக்காய், சர்க்கரை வள்ளி கிழங்கு போன்ற உணவுகளை அது சாப்பிட்டால் பிசைந்து வைக்கலாம். துருவிய கேரட்டையும் கொடுக்கலாம். கோசாப்பழம், வாழைப்பழம் போன்ற பழங்களை அதற்கு அவ்வப்போது கொடுத்து சாப்பிட பழக்கலாம். இத்தகைய உணவுகள் அதன் கண் பார்வைக்கும் ஓவரால் பாடி ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஆரோக்கியமான உணவுகள் பூனைகளின் 80% ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றன. இரண்டாவது விஷயம், பூனைகளின் தூக்கம். நம்ம ஆரோக்கியத்துல எப்படி தூக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறதோ அதே மாதிரி பூனைகளின் ஆரோக்கியத்திலும் தூக்கம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பூனைகள் ஆல்ரெடி 12 to 15 மணி நேரம் தூங்கும். அந்த சமயங்கள்ல அதை நாம டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுறது மிகவும் நல்லது. நம் வீட்டில் குழந்தைகள் தூங்கினா நாம எப்படி சத்தம் போடாம அமைதியா நம்ம வேலையை பார்ப்போமோ அந்த மாதிரி அதிக சத்தங்களை போடாம அதன் தூக்கத்தை கெடுக்காம இருக்கிறது மிகவும் நல்லது. அது நல்லா தூங்கி தானா எழக்குள்ள அதற்கு தேவையான புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த புத்துணர்ச்சி அதன் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும். மூன்றாவது விஷயம், பூனைகளை வெளியே சுற்ற விடுவது. பூனைகளை நாம வீட்டிலேயே அடைத்து வளர்க்காம அதை வெளியே போக அனுமதிக்கணும். இப்படி அது வெளியே போய் ஒரு சுத்திட்டு வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதற்கு வெளி உலகமும் பழக்கமாகுது. அங்கு இருக்கிற வேறு விலங்குகள், மரம், செடி, கொடிகள், மனிதர்கள் போன்றவற்றை அது பார்க்கவும் சந்தர்ப்பம் கிடைக்குது. எப்பவுமே பூனைகளை அது பிறந்து ஒரு 3 மாதங்களுக்கு மேல் இவ்வாறு வெளியே விட்டு பழக்குவது நல்லது. 3 மாதத்திற்கும் குறைவான குட்டிகளை வெளியே விடக்கூடாது. இதனால் அதற்கு வேறு ஆபத்துக்கள் ஏற்படலாம். இப்படி பூனைகளை வெளியே விட்டு பழக்கறதுனால அது வெளி சூழ்நிலையிலும் வாழக்கூடிய பக்குவத்தை அடைகிறது. அதற்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. நான்காவது விஷயம், விளையாட்டு. பூனைகளின் உடல்நிலை மட்டும் நன்றாக இருந்தால் போதாது, அதன் மனநிலையும் நன்றாக இருக்க வேண்டும். இதுக்கு நாம எப்பவுமே வீட்டில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பூனைகளை வளர்க்க வேண்டும். ஒரே ஒரு பூனையை வீட்டில் வளர்த்தோம்னா அது சாப்பிட்டுட்டு தூங்கிரும், போர் அடிச்சு போய் அப்படியே உக்காந்துருக்கும். அதே பல பூனைகள் இருக்கக்குள்ள அதுங்க சேர்ந்து விளையாடும், இல்லைன்னா சண்டை போடும், இல்லைன்னா ஒன்னாவே தூங்கிரும். மேலும் வீட்டில் பூனைகளுக்கான பல விளையாட்டு சாமான்களை போட்டு வைத்தால் அதுல அவை விளையாடிட்டு ஜாலியா இருக்கும். பூனைகள் விளையாடுறத பார்த்தா நமக்கும் ஜாலியா பொழுது போகும். இதனால பூனைகள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஐந்தாவது விஷயம், அதனுடைய உடல்நல பாதிப்புக்கு உடனே தீர்வு காண்பது.
பூனைகளுக்கு நம்மள மாதிரி அவ்வப்போது சில காரணங்கள்னால உடல் நலக்குறைவு ஏற்படும். அந்த பாதிப்பு அது சாப்பிடும் உணவுனாலேயோ அதுக்கு அடிபடுறதுனாலேயோ அல்லது வேறு காரணங்கள்னாலேயோ கூட இருக்கலாம். ஆனா பூனைங்க எப்பவுமே தன் உடல் நலக்குறைவை வெளியே காட்டிக்காது. அது அப்படியே முடங்கி போய் எதுவுமே சாப்பிடாம தூங்கிக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்துல நாம அதை உடனே கவனிக்கணும். அதை வெட்டினரி டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போய் உரிய தீர்வும் காண வேண்டும். என்ன வியூவர்ஸ், நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிற மாதிரி இந்த விஷயங்களை கவனிச்சு நீங்க உங்க பூனைகளை ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கோங்க. அவை நம்மோடு இருக்கிறது சில காலங்கள் தான். எனவே நம்ம கூட இருக்கிற அந்த சின்ன உயிரை நாம பத்திரமா பார்த்துக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.